கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றோம். இதனால் செய்தி வேளையிலே தேவனால் மறக்கப்படுவதில்லை, நாட் ஃபர்கட்டன் பை காட். தேவன் என்னை மறந்துட்டார், அநேகர் வேதனை கொள்கிறார்கள், அவர் என்னை கண்டுகொள்ளவில்லை. அன்பானவர்களே, ஒருபோதும் அந்த விதமாக சொல்லாதிருங்கள். ஏனென்றால் ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவையை கூட அவர் மறந்து போகாத தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் அற்புதமானவர். அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கின தேவனாக அவர் இருக்கின்றார். ஆகையினாலே அவராலே நாம் மறக்கப்பட்டு போவதே இல்லை. அடைக்கலான் குருவிகளை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. 2 காசுக்கு அன்றைய நிலவிலே 5 அடைக்கலான் குருவிகள் விற்றிருக்கிறார்கள். அந்த குருவிகள் கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்களை மறந்துடுவாரா? எங்க என்னை மறந்துட்டார், நான் 10 ஆண்டுகளாக சபைக்கு போகிறேன், எவ்வளவோ கோரிக்கைகளை நான் வைத்து விட்டேன், ஒன்றும் நடைபெறவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஒரு சாதாரண ஒரு குருவிகளையே தேவன் மறக்காதிருக்கும் போது, அவருடைய சாயலிலே அவரை போல சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனால் மறக்கப்படுவோமா? ஒருபோதும் அவர் நம்மை மறந்து போவதே இல்லை. சங்கீதம் 147:9 சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சுகள் அதனுடைய தாயை நோக்கி கூட கூப்பிடுவதில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அதுக்கு கூட தெரிகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ஆகாரம் கிடைக்கும். அதற்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம்! எவ்வளவோ பறவைகள் இந்த உலகத்திலே போஷிக்கப்படுகிறது. அவைகள்லாம் போஷிப்பது யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக, விதவிதமாக, அற்புதமாக தேவனால் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றும் தேவனால் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆகினாலே அவைகள் எல்லாமே அவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்திலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நோவா காலத்தில் கூட நோவா பேழையிலே அவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வைத்தான். தேவ கட்டளையின்படியாக, தேவ திட்டத்தின்படியாக. அந்த பறவைகள் தான் முதலாவது தண்ணீர் வற்றி போனது என்பதை கண்டுகொள்வதற்கு நோவாவுக்கு உதவியாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியங்கள் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். மேலும் சங்கீதக்காரன் சொல்கிறார், 84வது சங்கீதம் 3-4 வசனங்கள், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. அவரே ராஜா தாவீது. அவர் இந்த விதமாக சொல்றாரு, என் ராஜாவும் ஆகிய என் தேவனும் ஆகிய கர்த்தாவே. அவருக்கு அவரே தேவனாக ராஜாவாக இருந்தார். இப்ப நான் ஒரு ராஜா, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிதலை அங்கே பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு மேலாக சில சமயத்தில் நாம் நம்மை உயர்த்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய தவறு! ஒரு ராஜா தன்னை தாழ்த்துகிறார். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. அவருக்கு ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. இவர் தாவீது வச்சிருக்கிற சேனையெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு. ஆனால் பரலோக பிதாவின் இடத்துல இருக்கிற சேனை ஒரு பெரிய சேனை. அதனால தான் இயேசு சொன்னார் சீசர்களை பார்த்து, இப்போது நான் வேண்டிக் கொண்டால் எத்தனையோ லேகியனுக்கு மேலாக அனுப்பக்கூடும் என்று சொல்லுகிறார்.
அத்தனை தேவதூதர்களை அவர் அனுப்பி உடனே ஆண்டவரை ரட்சிக்க முடியும். அதுவல்ல தேவனுடைய சித்தம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட தேவதூதர்கள் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றும்படியாக. நீங்கள் அறிவீர்களா? அந்த அளவுக்கு நம்ம கேர் எடுக்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு கூட தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது அவர் நம்மை மறந்து விடுவாரா? மேலும் அங்கே தாவீது சொல்கிறார், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதை போல உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரே தஞ்சமாக கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால தான் தாவீது பாடிக்கொண்டே இருந்தார். அவர் பாடின பாட்டை தான் நம்ம இன்றைய வரை பாடிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவு பாடலை பாடினார் தாவீது. ஆடு மேய்க்கிறவர்கள் பாருங்க, நிறைய பாட்டு பாடுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு வித்வான்கள் அல்ல, ஆனால் இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த விதமான காரியங்கள் கிடைக்கிறது. எப்படி அவர்கள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மலைப்பிரதேசமான இடங்களிலும் புல்வெளியில் நடந்த இடங்களிலும் அவர்கள் தெரியும் போது அந்த விதமான ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அமைதியிலே அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தாவீதுக்கு அந்த விதமான ஒரு அனுபவம் நிறையாக இருந்தது. ஆகினாலே நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. அதனாலே தேவனை துதித்து பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றார். இரண்டாவது காரியம், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். நம்ம முடிய யாராவது என்ன முடியுமா? உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா கரெக்டாக சொல்லுவீங்க. இத்தனை லட்சம் எப்படி போட்டிருக்கோம், இத்தனை லட்சம் வீட்டில் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய முடியை உங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. அதை குறித்து நம்ம கவலைப்படுறதில்லை, அதை குறித்து என்றதும் இல்லை. ஆனால் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் அதுதான். தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட தலையில் கீழிருந்து விழுகாது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த குருவிகள் மேலே அவ்வளவு கரிசனை உள்ள தேவன் உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருப்பார் அல்லவா? அதனாலே கவலை கொள்ளாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 12:8. அன்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அவங்கள பார்த்து கேட்குறாரு ஒருத்தர், நீங்கள் கிறிஸ்டியனா? இங்கிட்டு பார்க்குறீங்க, யாராவது சொந்தக்காரங்க இருக்கலாங்க? இல்லை. ஏன்? சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி சொல்லி வேலைக்கு வந்துட்டீங்க. இப்போ வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்டின்னு சொன்னால் வேலை போயிடும். அதனால் அக்கம் பக்கத்தில் எங்கெங்கும் பார்த்து யோசித்து சொல்கிறீங்க. தேவன் பார்க்கிறார். மனுஷர் முன்பாக உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது, நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் அறிக்கையிடாவிட்டால் மனுஷகுமாரனும் உங்களை தேவதூதர் முன்பாக எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். அக்கிரம சாக்கியார்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். யோவான் 9:34-35 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பிறவிக்குருடன் ஒருத்தனை ஆண்டவர் சுகமாக்கினார். சேறு உண்டாக்கி நீ போய் கழுவி பார்வையடை என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவனோ அவரை பார்க்கவில்லை, அவன் கழுவி பார்வையடைந்து விட்டான். அந்த பார்வையடைந்த விதத்தை திரும்ப திரும்ப கேட்டார்கள், போதிக்க ஆரம்பித்தான். அப்போ கேட்கிறவர்களுக்கு இன்னும் சொன்னான், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா என்று கூட கேட்டான். அதனால் அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, நீ எங்களுக்கு போதிக்கிறையா, நீ பாவத்தில் பிறந்தவன் முழுவதும் அப்படின்னு அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார்.
அவனோ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போதுதான் தெரியும் இயேசுதான் தன்னை சுகமாக்கினார் என்று. அந்த கண்களாலே அவன் அவரை கண்டான். அதுக்கு வரைக்கும் அவன் பார்க்கல. என கண்பானவர்களே, நசரேயனாகிய இயேசு அவனை சுகமாக்கி இருந்தார். அதை எத்தனையோ பேர்ட்ட அவன் சொன்னான். இயேசு என்ற ஒருவர் எனக்கு இந்த விதமாக செய்து நீ பார்வையடைவாயாக என்றால் நானும் பார்வையடைந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனால் அவர்களோ நம்பவில்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் ஒருவரையும் அவர் மறந்து போகவில்லை. சங்கீதம் 91 14 வசனங்கள் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவரிடத்திலே அவர்கள் வாஞ்சியாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை விடுவிப்பார்கள். எங்களை ஒரு முறை சபையாரோடு கூட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். எதற்காக என்றால், நீங்கள் இயேசுவை பற்றி இந்த கிராமத்தில் சொன்னீர்கள், ஆகையினாலே கிராமத்தார்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் வாகனம் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டேஷனில் போய் வைத்து விட்டார்கள். உங்களுக்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். எங்களுக்கு இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை என்று நாங்கள் சொன்னோம். அதுதான் உண்மை. அவருக்காக நாங்கள் போனோம், அவருக்காக இப்பொழுது ஜெயிலில் உட்காந்துருக்கோம். அவர் எங்களை விடுவிப்பார் என்ற ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ளாக இருந்தது. கொஞ்ச நேரத்திலே சில மணி துளி வேலைகளிலே சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அவன் என்னிடத்தில் மாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். யாரால் கட்டி வைக்கவே முடியவே முடியாது. பேதுருவை சிறைச்சாலையில் போய் கட்டி வச்சாங்க. தேவ தூதனை கொண்டு பேதுருவை விடுதலை செய்தார். அப்போஸ்தலர்களை தொழு மரத்திலே கட்டி வைத்தார்கள். அங்கே பெரிய ஒரு எர்த்குவேக் உண்டானது. சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஆக அன்பானவர்களே, எங்கே தேவன் கொண்டு போனாலும் ஒரு நோக்கத்தோடு கொண்டு போவார், சாட்சியாக நிறுத்துவார். ஏனென்றால் அவர் தெரிந்தெடுக்கப்படினாலே, அவரிடத்திலே நாம் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். நீங்க போய் உயர்ந்த அடைக்கலத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருக்கிற பொருளை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவரே அப்படி வந்திருக்கும் போது நீங்கள் நான் ஏமாத்துறோம். நம்ம அதுக்கு கீழே தாழ்த்தணும். அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். அப்படி தாழ்த்தும் போதுதான் உயர்வான அடைக்கலம் நமக்கு கிடைக்கும், உயர்வான சீட்டு கிடைக்கும். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஆன்சர் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆன்சரே வரல. ஜெபம் பண்ணி என்ன காரணம்? பாவத்திலே இருந்து கொண்டு வாழ்ந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி, நம்ம மனுஷனுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனும் மனிதன். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி, இயேசுவின் மூலமாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலையை கொடுப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருப்பார். அன்பானவர்களே, இதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? மூன்றாவது காரியம், மனுஷர் முன்பாக மறுதலிக்கிறவன் தேவ தூதர்கள் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்று நாம் ஏற்கனவே தியானம் செய்தோம். பேதுரு அந்த விதமாக ஒரு முறை அவர் மறுதலித்தார். சரீர பயம், மாமிச பலவீனம். மத்தேயு 26, 73, 74 வசனங்களிலே சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அவன் மாத்திரம் செய்யலை. நீங்கள் நானும் கூட சில சமயத்தில் அந்த மாதிரி செய்கிறோம். மாமிச பலவீனத்தில் மறுதலிக்கிறோம். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
இயேசு பார்த்து கொண்டே இருந்தார் பேதுரு மறுதலித்ததை. அவன் மறுதலிக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லியும் இருந்தார். அவனோ காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று உறுதி சொன்னான். ஆனால் அன்று இரவிலே நடந்த சம்பவத்தை கர்த்தர் அவனுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். அதே போல சேவல் கூவிற்று. சரீர பயம் என்னெல்லாம் செய்திருக்கிறான் என்று பாருங்கள். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம். திருநெல்வேலி பாஷை நமக்கு தெரியும், கோயம்புத்தூர் பாஷை தெரியும், சென்னை பாஷை தெரியும். இந்த நபர்களை கூட்டி நிறுத்தினா அவங்க பேச்சிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, யார், என்ன விவரம் எல்லாம். அதே போல பேதுருவை கண்டுகொண்டார்கள். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீயும் இயேசுவோடு கூட இருந்தா என்றார்கள். அவனோ இல்லை, அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது எப்படி சொல்லிக்காம பார்த்தீங்களா? இன்றைக்கு நாமும் அநேக வேளையில் பிரச்சனை வரும்போது அறியேன் என்று நாம் சொல்லுகிறோம். எவ்வளவு பெரிய தவறு! சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இதை போல செய்யாதீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் நம்மை மறக்கவில்லை. நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவில்லை. இந்த பேதுரு இப்படி மறுதலித்த அவனை மறுபடியும் சந்தித்தார் இல்லையா இயேசு கிறிஸ்து? அதே போல நம்மை அவர் சந்திக்கிறார். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் CD DVDக்கள் தேவை இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இந்த CD DVD தொலைக்காட்சியில் வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய DVD இங்கே இருக்கிறது. வானொலியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD இத்துடன் இருக்கிறது. ரூபாய் 100 செலுத்தி இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது. அதில் தற்போது வெளிவந்த ஒரு புத்தகம், தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா, கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் உங்களுக்கு தேவை இருந்தால் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வானொலியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய புத்தகங்கள் எங்கள் இடத்தில் இருக்கிறது. 3 வால்யூம் இருக்கிறது. ஒவ்வொரு வால்யூமிலும் ஏறக்குறைய 52 செய்திகள் இருக்கிறது இந்த புத்தகத்தில். இவைகளையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மாதந்தோறும் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் எங்கள் கைவசம் இருக்கிறது. அதையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இவைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். வாங்கி படித்து பயனடைங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் நோவா குடும்பத்தைப் போல காக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துவாராக. நன்றி. இந்த யோவான் 9வது அதிகாரம் 22 23 நாம் ஏற்கனவே ஒரு பிறவிக்குருடனை பற்றி தியானம் செய்தோம். அவனிடத்தில் கேட்டார்கள். அவனோ நல்ல உறுதியாக இருந்து ஆன்சர் பண்ணினாள். நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனால் அவனுடைய தாய் தகப்பன்மார்களோ யூதருக்கு பயந்ததினால் யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யாராவது இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால் புறம்பாக்கி விடணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு. இந்த குருடனுடைய பெற்றோர்கள் அவர்கள் கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியாது, அவன் குருடனாய் பிறந்தான், அதான் எங்களுக்கு தெரியும், அவன் எங்கள் பிள்ளை தான், ஆனால் அவன் பார்வையடைந்த விதம் எங்களுக்கு தெரியாது, அவனே நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் நல்ல பெரியவனாக இருக்கிறான், அவனே அதுக்கு பதில் சொல்வான் என்று நைஸாக கலண்டாங்க. எப்படிப்பட்ட பெற்றோர்கள் பாருங்கள். இன்னைக்கு இந்த விதமான பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க, சபைகள் இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிறது. சாட்சி பகரும்போது எனக்கு தெரியாது, அவரை யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்தில் அவனை இல்லவே இல்லை, ஆனால் அவன் மூலமாக நிறைய வந்திருக்கான் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு இல்லைன்றாங்க. அந்த மாதிரி சரீரத்திற்கு பயந்த அந்த பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னார்கள். குருடனாய் பிறந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அவர்கள் அவன் பார்வை அடைந்தான் என்றால் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருக்கணும். அதை காட்டில் அவங்களுக்கு வேறு சந்தோஷமே இல்லை உலகத்தில். அதுதான் முதல் சந்தோஷம். அந்த கர்த்தரை விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டும். என் பிள்ளையை கர்த்தர் சுகமாக்கிட்டார், அவனுக்கு பார்வை வந்து விட்டது, இனிமேல் அந்த ஆண்டவரை தான் நாங்கள் கும்பிடுவோம், அவனோடு சேர்ந்து நாங்கள் தேவாலயத்துக்கு போவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா. அவங்களுக்கு ஊரைத்தான் பார்க்குறாங்க.
இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் ஊரை பார்க்கிறாங்க, நாட்டை பார்க்கிறாங்க, அதை பார்த்து மறுதளிக்கிறார்கள், வேலையை பார்த்து மறுதளிக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய உறவு போய்விடும் என்று மறுதளிக்கிறார்கள், சங்கத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து உங்களை நீக்கி விடுவோம் என்று சொன்னதனாலே பயப்படுகிட்டு மறுதளிக்கிறார்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை மறக்கவில்லை, தேவன் உங்களை விட்டு விலகவில்லை என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னார். 7 சபைகளுக்கு சொல்லும்போது ஒரு சபைக்கு இந்த விதமாக கர்த்தர் திருவளம் பெற்றிருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வேலைகள் எல்லாம் தேவன் அறிவார். பிரியமானவர்களே, தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, சந்தோஷம். ஏன் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டிருக்கிற, சந்தோஷம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீங்கள் கை கொண்டிருப்பீர்கள் என்றால் திறந்த வாசல் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் போய் நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். சகல ஆசீர்வாதத்தை அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பலத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் வாழுங்கள். பிரியமானவர்களே, தேவனால் ஒன்றுமே மறக்கப்பட்டு போவதில்லை என்று நாம் பார்த்தோம். அடைக்கலான் குருவிகளுக்கு தேவன் இறங்குகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவருடைய பீடங்கள் அண்டையில் இருக்கிறதான அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், அவைகளுக்கு தகவலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கக்கூடிய இடமும் கிடைக்கிறது. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், விசேஷித்தவர்கள் என நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனுஷர் முன்பாக அறிக்கையிடுங்கள். நாம் அவரும் தேவ தூதர் முன்பாக நம்மை அறிக்கையிடுவார். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஆகையினால் எச்சரிக்கையாக இருங்கள், சாட்சி உள்ளவர்களாக வாழுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி, ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4-7 வசனங்கள். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. பிசாசை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே ஜெயித்தார், தலையை நசுக்கினார். நீங்கள் நான் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நீங்களும் அவனை நசுக்குவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு அநேகர் பிசாசை ஜெயிக்க முடியவில்லை, அதனால வீட்டை ஷிஃப்ட் பண்றாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்லுகிறார்கள். தவறு இருந்தால் நான் சொல்லுவேன், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை அவர் அரவணைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக பிசாசு இருக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆகினாலே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அநேக குடும்பங்கள் பாவத்தை விலை கொடுத்து வாங்குவதைப் போல பிசாசை விலை கொடுத்து வாங்குறாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவி உங்க சண்டை சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் தான். நீங்க யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ள உங்களுடைய எரிச்சல் தனிய வேண்டும், உப்புரவாக வேண்டும். நாளைக்காக நீங்க வச்சிருக்க கூடாது. நாளைக்கு வச்சீங்கன்னா அது அப்படியே பிசாசை டெவலப் பண்ணுவான். பெருசு பெருசாகி கடைசியில் உங்களை மரணத்துக்கு கொண்டு போயிடும், உங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வரும். ஆகையினால அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். இடம் கொடுத்தா தானே வருவான். நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க? எங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். வேஸ்டெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுருவோம்.
எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் வைப்போம். காம்பவுண்டு நல்லா இருக்குது, எங்கேயுமே ஒரு ஓட்டை கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் வேஸ்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு வெளியில் வச்சுருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு அடியில் கூடி ஒரு எலி ஓட்டை போட்டு அதை வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன் அந்த எலியை ஒழிப்பதற்கு, ஒழிக்கவே முடியவில்லை. அடைச்சி பார்த்தேன், ஒரு வேலையாள் கூப்பிட்டெல்லாம் கல்லாக போட்டு அடைச்சேன், சிமெண்ட் வச்சு அடைக்கிறதோட அடைச்சேன். வேறொரு பக்கம் ஓட்டையை போட்டு வந்துச்சு. அது முகர்ந்து வந்து விடுகிறது அந்த வேஸ்ட்டு திங்கிறதுக்கு. என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. விலையேற பெற்ற கார்கள் இருக்கிறது, ஏதாவது வயரை கட் பண்ணி விட்டுருச்சுன்னா பெரிய ஆபத்து. நாங்கள் என்ன சின்ன பயந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் இந்த எலியை எப்படி விரட்டுவது, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். உன்னிடத்தில் இருக்கிற இந்த அசுத்தத்தை தூக்கி வெளியில் போடு, அங்கே வைக்கவே வைக்காத, அதை டெய்லி வெளியில் போய் போட்டு வந்துரு, குப்பை கிடங்களை போய் போட்டுரு அப்படின்னு. குப்பை கிடங்களை போய் போட்டாச்சு. இப்படியே ரெகுலராக அங்கே எதுவுமே வைக்கிறதே இல்லை, வேஸ்ட்டே. கடைசியில் அந்த எலி வருவதே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வருவதே இல்லை. வாழ்க்கையில் நாம் தான் இடம் கொடுக்குறோம். அந்த வேஸ்ட்டு ஒரு பாவம் போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை சாப்பிடுவதற்கு பிசாசு நம்ம இடத்துல வருவான். அந்த இடத்த நீங்கள் அடைக்கணும். முதலாவது பிசாசுக்கு இடக்கூடாதுங்களா, அதான் அதனுடைய அர்த்தம். எங்கேயோ ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை ஃபர்ஸ்ட்டு அடைங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஓட்டையை அடைங்க. ஓட்டை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஓட்டை, அது வழியாக தான் பிசாசு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறான். இடம் கூடாதிருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் காக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய கிருபையிலே வளர்வீர்கள். ஆகினாலே அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். நாம் இந்த வேத சத்தியங்களை இன்ற நாளிலே தியானம் செய்தோம். அருமையானவர்களே, தேவனால் ஒன்றுமே மறக்கப்பட்டு போவதில்லை. அடைக்கலான் குருவிக்கு இறங்கின தேவன், தகைவலான் குருவிக்கு இறங்கின தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியினாலே உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். இன்னைக்கு மறு உத்தரவு கொடுக்காத கடவுளை நாடி கோடிக்கணக்கான ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? தாவீதை உயர்த்தினார், அநேக தேவதாசர்களை தேவன் உயர்த்தினார், அப்போஸ்தலர்களை தேவன் பலப்படுத்தினார். அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சாட்சி உள்ளவர்களாக ஊழியங்களை செய்து நமக்கு இந்த வேத புஸ்தகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவைகளை நாம் கற்றுக்கொள்வோம். நாமும் தேவனால் மறக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய திருச்சித்தத்தை நாம் முதலாவது செய்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உம்மாலே அவர்கள் மறக்கப்பட்டு போவதில்லை என்ற காரியத்தை வசனத்தின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தங்களில் அவர்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு எங்கே அவர்கள் கேட்டாலும் உம்மை குறித்து உறுதி உள்ளவர்களாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக அவர்களை பலப்படுத்தி அல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த விதமான வசனத்தினாலே நீர் அவர்களை வழிநடத்தின தயவிற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையானது எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை வெளியிட கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதற்காக கொடுத்து தாங்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.